கொஞ்சம் காதல் வளர அவன் வந்தாத்து பூட்டி வச்சதவன் Hi hello friends, welcome back to my Alight YouTube channel. நீங்க ப்ரியோட பார்த்துப்பீங்க. ப்ரியோட பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தா மறக்காம இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இப்படி இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பார்த்தா பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்துலாம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்க்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் கொடுக்குறேன். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் தான் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் தான் பண்ணிங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் அப்படி இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் இம்போர்ட் பண்ணுறது தான் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு டவுட் வரும். எடுக்கிற டெலிகிராம் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் குரூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி கரெக்டாக இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடணும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுவோம் டேட், அது என்னைக்கு இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இல்லை அப்புறம் சொல்ல கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கிளிப் யூடியூப் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, எந்த லிங்க்ஸும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய பிக்கை மட்டும் ஆட் பண்ணி எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுடைய பிக்சர், அதாவது உங்களுடைய யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணணும், இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாகவே இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த குட்டியாக பாக்ஸ் நிறைய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீ யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணணும் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. அதே மெத்தட் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பக்கம் செட் ஆகிடும். ஓகேங்களா, அதே போல் அவங்களுடைய ஃபோட்டோ ஒரு எப்படி பார்த்தா ஒரு 20 இமேஜ் 25 இமேஜ் பார்த்தா எடுத்துட்டு கொடுத்து எல்லா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற்படுக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க வீடியோக்கு அதில் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைலில் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்காக நியூஸ் சூப்பரான பெஸ்ட் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.